இல்ல அப்படி இருக்கும். இப்ப என்னன்னா முதல்லயும் இந்த சோசியல் மீடியாலாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து நண்பர்களே வந்து இப்ப நண்பர்களே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. உள்ள போயிட்டு நம்ம இங்கேருந்து வெளிய போகும்போது கூட பேசிட்டு கூட போவாங்க. நம்ம உள்ள போயிட்டு ஏதாவது கன்டென்ட் பண்ணலாம், ஏதாவது சண்டை போடலாம் அப்படிங்கிற மாரி கூட நெறைய நடக்கும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் எ கேம் ஷோ. 100 நாள், 106 நாள் முடிஞ்சு வெளில வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா பேசிக்குவாங்க, சிரிச்சுக்குவாங்க, கொண்டுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆ லேட்டஸ்ட்டா இப்போ பார்வதிக்கும் இந்த மீனவ பொண்ணுக்கும் நடுவுல சண்டை நடந்தது. இந்த லென்ஸ் மேட்டர் லென்ஸ் கண்ணாடி மேட்டர். போடுறது. அது வந்து வாண்டடா பார்வதி கிரியேட் பண்ண மாரி தான் எனக்கு தோணுச்சு. இது ஒண்ணுமே இல்லையே சாதாரணமா கேட்டுச்சு. கண்ணாடி போடலையேன்னு கேட்டுச்சு. அதுக்கு ஏன் டக்குனு இவங்களுக்கு என்ன சொல்றது? ரொம்ப கோவப்பட்டு கத்துனதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சும்மாவே கத்துன மாரி இருந்தது. அண்ட் இப்ப இந்த தொடப்ப மேட்டர கூட அவங்க அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த ஷோவ என்டர்டெயினா கொண்டு போணும். நான் என்ன பண்றது அப்படின்னு. அவங்க மாயா மாரி ஒருவேள போக போக மாயாவோட ஏன்னா மாயா இல்லன்னா அந்த சீசனே கிடையாது. மாயா இருந்ததுனால சூப்பரா இருந்த சீசன். சோ அந்த மாரி இருக்கும்போது இந்த சீசன் நம்ம வந்து மாயா மாரி கொண்டு போகணும்னு நெனச்சு பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களே சொல்றாங்க. இந்த மாரி இந்த இந்த கேம் ஷோவ நான் என்டர்டெயின்மென்ட்டா கொண்டு போறேன் அப்படிங்கிறாங்க. சோ வந்து அவங்க வந்து கேம் ஷோ, என்டர்டெயின்மென்ட் அந்த ஃபார்மேட்ல தான் இருக்காங்க தவிர்த்து இயல்பா இருக்கிறாங்களான்றது எனக்கு தெரிஞ்சு தெரியல.